என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. இயேசுவின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்கு தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்கு தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. இந்த என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. இந்த என்னுடைய நம்பிக்கை உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம். எல்லாரும் அதை காண்பார்கள். உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம். எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் கற்றுக்கொள்ள சுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, பாடியனை மறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், உயரட்டும். ஆண்டவரே, நீங்கள் பெருகணும் அப்பா. அடியனை மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாடிலும் தேவன்
உன்னை காப்பாற்றுவார் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகின்றோம். கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், தேவன் உன்னை காப்பாற்றுவார். God will save you. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். பிரியமானவர்களே, தாவீதை கர்த்தர் சவுலின் கைக்கு தப்புவித்த கர்த்தர். ஆபிரகாம் மனைவி சாராளை கர்த்தர் பார்வோனின் கைக்கு தப்புவித்து காப்பாற்றினார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை பார்க்கும்போது, அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். தேவன் யாரை காப்பாற்றுவார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கர்த்தரை நம்புகிறவர்களை காப்பாற்றுவார். கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. those who are trust in God will save. பிரியமானவர்களே, சங்கீதம் 5:11 சொல்கிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். நான் பிஎஸ்சி தூய யோவான் கல்லூரியிலே படித்தேன். 2001ஆம் ஆண்டு பிஎஸ்சி சுவாலஜி குரூப் தேர்ந்தெடுத்து அதில் படித்தேன். 2001ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பை முடித்தேன். அப்படி கல்லூரியில் படிக்கும்போது மரத்தில் வாழுகிற பாம்பர்னையை ஆராய்ச்சி செய்வதற்காக நானும் எனது நண்பர் ராபின் அவர்களும் பாபநாசம் மலை காரையாறு பகுதியில் உள்ள ஒரு மலைப்பகுதிக்கு சென்று அங்கே அந்த பாம்பர்னையை ஆராய்ச்சி செய்வதற்காக காட்டு பகுதியிலே நானும் எனக்கு முன்பதாக அந்த காட்டிலே வசிக்கிற அந்த ஒரு சகோதரனும் 3 பேருமாக காட்டிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நடுக்காடு, அடர்ந்த காடு. உங்களுக்கு தெரியும், பாபநாசம் காரையார் பகுதியில் காடுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி எனக்கு முன்பதாக அந்த காட்டில் வசிக்கிற அந்த சகோதரர் வழிகாட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நான் நடுவிலே சென்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு பின்பதாக எனது நண்பர் ராபின் வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது நாங்கள் போய் கொண்டிருக்கும்போது, நடுவிலே நான் போய் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது மரத்திலே தொங்கி கொண்டிருந்த ஒரு பாம்பு என் முதுகிலே அப்படியே ஒரு கடி அப்படி கடித்து விட்டு கீழே விழுந்து அது வேகமாக ஓடிவிட்டு, ஐயோ ஏதோ கடிக்கிறது என்று சொல்லி பாருங்கள் என்று சொன்னேன். பார்த்த பொழுது தான் அது ஒரு பாம்பு என்று சொன்னார். பார்த்தோம். அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை ஜெபித்த போது எந்த பாதிப்பும் எனக்கு ஏற்படவில்லை. ஹல்லேலூயா. அன்றைக்கு மட்டும் விஷம் ஏறி இருந்தால் இன்றைக்கு என்னை உயிரோடு பார்த்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். தாவீது சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை பார்க்கும்போது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் என்றும் உமது வலது கரத்தினால் தப்பிவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபை விளங்கப்படும். கண்மணி போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். தாவீது சொல்கிறான், கண்மணி போல என்னை காத்தருளும், கண்மணி போல என்னை காத்தருளும். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க, கண்ணின் மணியை போல என்னை காத்தருளும் சொல்லி. கண்ணின் மணியை போல. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அப்படியாக பாதுகாக்கிற தேவன். நீதிமொழிகள் 3:26 சொல்கிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார்.
கர்த்தர் உன்னை காப்பார், நிச்சயமாக உன்னை காப்பார். நீ எந்த இடத்துக்கு வேலை சென்றாலும், ஒருவேளை இங்கே வெளிநாட்டில் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் தூர இடத்துல இருக்கு, இப்போ சொந்த இந்தியாவில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் காப்பாற்றுவார், உங்களையும் பாதுகாப்பார். ஆகவே டோன்ட் வரி, நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை காட் வில் சேவ் யூ. ரெண்டாவதாக ஜபிக்கிறவர்களை காப்பாற்றுவார். யாபேஸ் தேவனிடத்தில் ஜபித்தான், தேவன் அவனை ஆசீர்வதித்ததினால் ஆசீர்வதித்தான். 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் நிலையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலம் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். பாருங்க, தீமைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் செய்தித்தாளில் பார்க்குறோம், எத்தனை விபத்துக்கள், எத்தனை மரணங்கள், எத்தனை இயற்கையின் சீற்றங்களின் மூலமாக ஒரு மரணங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஜபிக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆண்டவர், நீங்கள் ஜபிக்கலைன்னா ஆண்டவர் உங்களை காப்பாற்ற முடியாது. போகும்போதும் வரும்போதும், ஆண்டவரே நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் அரண். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து விட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது ஜெபம் பண்ணணும், வீட்டுக்கு வந்த பிறகு ஜெபம் பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணணும், சாப்பிட்ட பிறகு ஜெபம். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க முடியும், உலகத்தில் வாழ முடியும். ஏனென்றால் எங்கே பார்த்தாலும் பாருங்கள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், கொள்ளைகள், கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. செய்தித்தாளில் தினந்தோறும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். எதை காப்பாற்றுகிறார்? நம்முடைய சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். தாவீது சொல்ற சங்கீதம் 16:5 கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்தில் அடிமையாக கிடந்தாங்க. அவங்கள அடிமையோடு இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. ஆகவே தான் மோசேயை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு அழைத்து வந்தார். ஒய் ஐ எம் சேயிங், நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் சுதந்திரமாய் வாழ்வது தான் தேவனுக்கு. யாருக்கு அடிமை கிடையாது. இந்தியா ஒரு காலத்தில் ஆங்கிலேயருக்கு அடிமையாக கிடந்தது. காந்தியடிகள் நம்ம இந்தியா தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அதை யாரும் மறக்கக்கூடாது. நம்மெல்லாம் சுதந்திரமாக இருக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு நம்ம தேச தந்தை காந்தியடிகள். பிரியமானவர்களே, ஆகவே யாருக்கு அடிமை கிடையாது. தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். ரெண்டாவதாக தேவன் சபையை காப்பாற்றுகிறார். எபேசியர் 5:29 நாம் பார்க்கிறோம், தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அங்கே நம்ம லூக்கா 2:46 அங்கே 40 முதல் 46 வாசிக்கிறேன். பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தினால் இருந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைகளை எருசலேமுக்கு போனார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறையினுடைய எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்பும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாதினால் அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். இங்கே பார்க்குறோம், லூக்கா 2 யோசேப்பு மரியாளும் இயேசு அவருடைய மகனாகிய இயேசுவை ஆலயத்திற்கு ஒழுங்காக கூட்டி செல்கிறதை நாம் பார்க்க. இயேசு ஆலயத்திற்கு ஒழுங்காக சென்றார். அவருடைய தாய் தகப்பன்மார் யோசேப்பு மாரியாலும் தேவனுடைய ஆலயத்திற்கு ஒழுங்காக சென்றார்கள். எத்தனை பேர் நீங்கள் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்றீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவங்க சரியாக ஆண்டவரை தேடாததுனால தான்
இன்னைக்கு இந்தியா தேசத்தில் எழுப்புதல் இல்லை. பிரியமான, நீங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேடணும். இயேசு ஆலயத்திற்கு சென்று தேடணும். சும்மா யூடியூப்பில் டிவியில் மெசேஜ் பார்த்துக்கிட்டு அப்படியே காலத்தை போக்குறது அல்ல. ஆலயத்திற்கு சென்று வார்த்தையை கேட்கணும். ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்லணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொன்னபோது என்னை இருந்து மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆலயத்தை நேசிக்கிறீங்களா? ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறீங்களா? ஆலயத்துக்கு ஒழுங்காக போங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவற விடாதீங்க. கன்வென்ஷன் கொடுக்கையை தவற விடாதீங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிங்க. நேசிக்க தான் உங்கள் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், விடுதலை உண்டாகும். ஆலயத்துக்கு ஒழுங்காக போகணும். ஆலயத்துக்கு ஒழுங்காக போகணும். சரியான நேரத்துக்கு போகணும். ஆலயத்துக்கு பிந்தி போகக்கூடாது. 9 மணி சர்வீஸ்னால் 8:45 நீங்கள் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு தேவ பக்தி. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 9 மணி சர்வீஸ் தானே, அசால்ட், அப்போந்தான் குளிப்பாங்க, அப்போந்தான் பெறப்படுவாங்க, பைபிள் எங்கே கிடக்குன்னு தெரியாது, அதை தேடி தூசியை தட்டி அதை எடுத்து வந்து நிறைய ஆலயத்துக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா 9:45 வர ஆட்கள் இருக்கும். 9 மணி சர்வீஸ்னால் 9:45 ஆள் வர ஆட்கள் இருக்காங்க. சில பேர் ஆலயத்துக்கு உள்ளே வர்றதே கிடையாது. வெளியே சேர் போட்டுருக்காங்க, அதிலே உட்காந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. பிரியமானவர்களே, தேவன் சபையை காப்பாற்றுகிறார். தேவன் சபையை காப்பாற்றுகிறார். எபேசியர் 5:29 தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கர்த்தர் உன்னை காப்பாற்றணுமா? சபைக்கு ஒழுங்கா செல்லு. நீ எந்த சபையாக இருந்தாலும் சரி, உன் சபைக்கு நீ ஒழுங்கா செல்லு. யூ மே பி CSI, யூ மே பி பெந்தேகோஸ்ட், யூ மே பி RC, எந்த சபையாக இருந்தாலும் சரி. ஐ எம் நாட் பாதர் அபவுட் எந்த சபையை பற்றி நான் சொல்லலை. எல்லா சபை, எந்த சபை, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபைக்கு போங்க. டைமுக்கு போங்க. அதுதான் நான் சொல்கிறேன். 9 மணி ஆராதனா 8:45 இருக்கிற மாதிரி போங்க. தேவன் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். 3வது, கர்த்தர் நம்மை தீமைக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். 2 தீமோத்தேயு 4:18 கர்த்தர் எல்லா தீமையினை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். God will save you. So கர்த்தர் எல்லா தீமையினை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். எல்லா தீமைக்கு விலக்கி, அதான் யாபேஸ் தீங்கினை துக்கப்படுத்த அப்படின்னா விலக்கி காத்துக்கொள்ளும். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் சங்கரிக்கப்பட்டான். துஷ்ட செய்திகள், துஷ்ட காரியங்கள் இனி உன் குடும்பத்துக்கு வராது. அந்த செய்தியை கேட்க மாட்டாய். 4வது, கர்த்தர் நம்ம ஆத்துமாவை காப்பாற்றுவார். சங்கீதம் 121:7 கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் விலை காப்பார், அவர் ஆத்துமாவை காப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் காப்பார். சங்கீதம் 121:8 கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பார். நான் சாந்தினரில் இருக்கிறேன். பாளையங்கோட்டை திருநெல்வேலி சாந்தினரில் இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் என்னுடைய சேட்டை அயன் பண்ண கொடுத்துருந்தேன். அயனிங் கடையில் அயன் பண்ண கொடுத்துருந்தேன். ஒரு நாள் சேட்டை வாங்குவதற்காக ஸ்கூட்டியில் நான் சென்று கொண்டு இருக்கும்போது அந்த அயனிங் சென்டர் கடை முன்பதாக ஸ்கூட்டியை நிப்பாட்டி ஸ்டாண்டு போட்டு விட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் ஸ்டாண்டு போடவில்லை. அது என்ன ஆகிவிட்டதுன்னா, பைக் அப்படியே என் காலிலே சரிந்து விழுந்து விட்டது. பார்த்திங்கன்னா 2 பக்கம் பெரிய காயம். ஸ்டாண்டு போட்டு விட்டேன்னு நினைத்தேன், ஆனால் ஸ்டாண்டு போடலை, பைக் ஸ்டாண்டு போடலை. பைக் மேலே விழுந்து விட்டது ஸ்கூட்டி. பெரிய காயம். பிரியமானவர்கள், நான் நினைத்தேன் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை ஒரு சின்ன காயத்தின் மூலமாக என்னை ஆண்டவர் பாதுகாத்தார். பிரியமானவர்களே, ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், கர்த்தர் நம்ம போக்கியம் வருத்தியது முதல் கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்ன ஆதியாகமம் 28:13 முதல் 15 வசனங்களை பார்க்கும்போது, அதற்கு மேலாக கர்த்தர் என்று நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வப்படும், நான் உன்னோடு இருந்து போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னது செய்வோம், உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து.
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கவலைப்படலாம். ஐயோ, நான் பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறேன், எப்படி வளர்க்க போகிறேன், பிள்ளைகளை அவங்க எப்படி வளர போகிறாங்க என்று சொல்லி நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மீது உங்கள் பாரத்தை வைங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆகவே ட்ரஸ்ட் இன் த லார்ட். God will save you. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே, அவர் உன்னை காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்கள் யார் ஒரு சந்தோஷத்தை என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை காப்பாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரீமா ராமா ராபா தாபா தீபா தாக்கா லரதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை தேடுகிறவர்களை நீர் காப்பாற்றுவீர் ஆண்டவரே. அவரை ஜபிக்கிறவர்களை காப்பாற்றுவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களை காப்பாற்றுவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவீர். தேவன் சபையை காப்பாற்றுவீர். கர்த்தர் நம்மை தீமைக்கு விலக்கி காத்துவார். நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுவார். கர்த்தர் நம் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு இன்றைக்கு காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவர். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவர். பலவீனங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனங்கள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும், தீரா கஷ்டங்கள் மறையட்டும், கடன் தொல்லை மறையட்டும், குழந்தையில்லா பாக்கியம் தீரட்டும் ஆண்டவர். நீங்கள் வியாதிப்பட்டு இருப்பீர்களா, உங்கள் வியாதி உள்ள சரீரத்தில் உங்கள் கரத்தில் வைத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது ஜெபிக்கும்போது அந்த வியாதி மாறும் ஆண்டவரே. ஒருவேளை அரிப்பு வியாதியாக இருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் அவையெல்லாம் பட்டு போகட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிங்கள். நீங்கள் உங்களுடைய காணிக்கையினாலும் திரையில் தோன்றும் நம்பர் கூகுள் பே நம்பர் தான், அதற்கு காணிக்கையில் அனுப்புங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதிருங்க. யூடியூப்பில் காட் ஸ்கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய பாடல் செய்திகளை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். ஆமென். காட் பிளஸ். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என்னிட
அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே.